அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எந்த விழா காலமாக இருந்தாலும் சரி, சாதாரண நாட்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க சின்ன பசங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஓட்டப்பந்தயங்கள் மற்றும் பல போட்டிகள் நடக்கிறது வழக்கம். ஓட்டப்பந்தயம் தான் பிரதானமாக நடக்கும். எப்போ ஓட்டப்பந்தயம் வச்சாலும் ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப ஆர்வமாக கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் கண்டிப்பாக முதலிடமும் வாங்குவாங்க. இது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்பவே தெரிஞ்ச விஷயம். அவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ஆர்வமாக வந்துடுவாங்க அதை பார்க்குறதுக்காக. அவங்கள ரொம்பவும் ஊக்குவிக்கவும் செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த குழந்தை தான் கண்டிப்பாக ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கும் நம்ம ஊரில். சரி, அக்கம் பக்கம் ஊரில் இருக்க குழந்தைங்களெல்லாம் கூப்பிடுவோம், அவங்களோட சேர்ந்து ஓடட்டும், அப்போ யார் முயற்சித்து வெற்றி பெறுறாங்கன்னு பார்க்கலான்னு ஒரு நாள் போட்டி வச்சாங்க. அப்பையும் அந்த குழந்தை தான் முதல்ல வந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி பாராட்டினாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்களும் பரிசுகள் கொடுத்தாங்க. ரொம்பவும் ஊக்குவிச்சு பேசி ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்க. ஆனால் அவருடைய ஆசிரியர் மட்டும் கைத்தட்டலை, சிரிக்கலை, அமைதியாக இருந்தார். இதை பார்த்து அந்த குழந்தைக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு அந்த ஆசிரியர்னால் ரொம்ப பிடிக்கும். அன்பான ஆசிரியர். ரொம்பவும் கடிஞ்சு பேசினதே கிடையாது. அன்பாகவே எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பார். அப்படி பார்த்தா அன்பான வாத்தியார் ஏன் நம்மளை பாராட்டலை அப்படிங்கிறது. உடனே அந்த ஆசிரியர்கிட்ட அந்த குழந்தை போயிட்டு ரொம்ப அன்பாக தன்மையாக பேசினாங்க. என்ன நீங்கள் என்னை பாராட்டவே இல்லை, நான் வெற்றி பெற்றதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த வாத்தியார் சொல்கிறாரு, எனக்கு ரொம்பவும் சந்தோஷம்தான், ஆனால் ஏன் நீங்கள் என்னை பாராட்டலை, என்னை வாழ்த்தலை அப்படின்னு கேட்குது அந்த குழந்தை. உடனே அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, நான் உனக்கு வேறு ஒரு போட்டி வச்சுருக்கேன், அதில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த குழந்தை கேட்குது, என்ன பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, என்னை பாராட்டுவீங்கன்னு. அதுக்காக அந்த ஆசிரியரும் சொல்கிறாரு. சரி, நான் போட்டிக்கு தயார் அப்படின்றாங்க அந்த பாப்பா. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு வயோதிகம் அடைந்த ஒரு முதியவரையும், அவரால் நடக்கவே முடியல கால் எடுத்து வச்சு, அந்த மாதிரி வயதானவர், அவருடன் ஒரு பார்வையற்ற ஒரு பெண்மணி, அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு, இவங்க 2 பேரோடு சேர்த்து இந்த பந்தய தூரத்தை நீ கடந்துடணும். சாதாரணமாக அந்த பந்தய தூரத்தை அந்த குழந்தை 5 நிமிஷத்தில் கடந்துடும். ஆனால் இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி கடக்க போகுது? அதுதான் சின்ன குழந்தை இல்லையா, போட்டியோட விதிமுறை தெரியலை. ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு செய்கைகள் செய்ததும் அந்த 2 பேரோட கையை விட்டுட்டு குழந்தை கிடக்கட்டான்னு ஓடி போய் ஓட்டப்பந்தயத்தோட தூரத்தை கடந்துட்டாங்க. இந்த முறை யாருமே பாராட்டலை. குழந்தைக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. உடனே ஆசிரியர்கிட்ட வந்தாங்க. ஏன்னா அந்த ஆசிரியர் தானே இந்த போட்டியை நடத்தினது, இது வரைக்கும் எல்லாரும் என்னை பாராட்டினாங்க, இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஏன் யாருமே என்னை பாராட்டலை அப்படின்னு உரிமையான ஒரு குரலில் ஆசிரியர்கிட்ட பேசுனாங்க. அப்பவும் மரியாதையாக தான் பேசினாங்க. உடனே ஆசிரியர் சொன்னார், இந்த போட்டியோட விதிமுறைப்படி நீ தனியாக ஓடி ஜெயிக்கிறது பந்தயம் கிடையாதம்மா, உன் கூட இருக்காங்க இல்லையா இந்த தாத்தாவும் இந்த பெண்மணியும், இவங்களுடைய நீ இந்த பந்தயத்தை கடக்கணும், அப்போ தான் நீ வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த குழந்தைக்கு புரியுது, 5 நிமிஷத்தில் கடக்க வேண்டிய தூரத்தை ரொம்பவும் மெனக்கெட்டு முதியவர் கூடையும் அந்த பெண்மணி கூடையும் கடக்கிறாங்க. அவங்களால நடக்கவே முடியல இல்லையா, முதியவரால் அவங்களுக்கும் உதவி செய்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் ஆகுது. ஆனாலும் பொறுமையாக அந்த பந்தய தூரத்தை அந்த குழந்தை கடக்குது. இப்போது அந்த ஊர் மக்கள், பக்கத்து ஊர் மக்கள்னு எல்லாரும், அங்கே கூடியிருந்த ஜனங்க எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆசிரியருக்கும் மகிழ்ச்சி. இப்போ அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அந்த ஆசிரியர், நம்ம வாழ்க்கையும் இப்படி தான், நம்ம படிக்கிற கல்வியும் சரி, நம்ம வாழ்க்கை பாடங்களும் சரி, நம்ம மட்டும் முன்னேறதுக்காக கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சிலர் இயலாதவங்களாக கூட இருப்பாங்க, அவங்களையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் உயர்த்தணும், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு முதல்ல குழந்தைகளை நம்ம மனிதர்களாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க என்னவாக போகிறாங்க அப்படிங்கிறதே. அதாவது குழந்தைகள் முதல்ல மனிதர்களாகட்டும், அப்புறமா டாக்டர், இன்ஜினியர், டீச்சர்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ. இந்த கதையை கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இதில் ஒரு உள்ளார்ந்த கருத்து இருக்குன்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த கதையை உங்களுடைய பகிர்ந்துக்கிட்டேன். இந்த கதையை சொன்னவங்களுக்கு ரொம்பவும் நன்றி. ரொம்பவும் ஆழ்ந்த கருத்தோடு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி.